வீடியோவை எல்லாரும் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் இந்த பொதுக்கூட்டமானது அதிமுக சார்பில் நடத்தப்பட்ட பொதுக்கூட்டம் அப்படின்னு சொல்றாங்க. திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் அப்படிங்கிற பகுதியில் திருப்பூர் மாநகர் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளரான வேல்குமார் சாமிநாதன் அப்படிங்கிற ஒரு ஏற்பாட்டில் அதிமுகவுடைய 53வது ஆண்டு விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றிருக்குது. இந்த கூட்டத்தில் தான் இப்படிப்பட்ட சம்பவம் நடந்திருக்குது. சரி, இப்படி ஏன் மக்கள் வந்து சேரை கையோடு தூக்கிட்டு போறாங்க அப்படின்னு நம்ம தேடி பார்க்கும்போது அதுல தான் ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்குது. இந்த பொதுக்கூட்டத்துக்கு கூட்டம் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கெல்லாம் நாங்கள் புதிய சேரை வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி கூட்டத்தை கூட்டியிருக்கிறாங்க. இந்த கூட்டத்துக்காக 1500 புது சேர்களையும் வாங்கி போட்டிருக்காங்க. ஸோ இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே தான் மக்கள் சேர்களை எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதுலேயும் இந்த கூட்டத்தில் யார் தெரியுமா கலந்துக்கிட்டா, முன்னாள் அமைச்சரான விஜயபாஸ்கர், சரோஜா, பொள்ளாச்சி ஜெயராமன் அப்படின்னு சொல்லி 3 முன்னாள் அமைச்சர்கள் இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிட்டு பேசியிருக்கிறாங்க. ஸோ இப்படி 3 முன்னாள் அமைச்சர்கள் கலந்துக்கிற பொதுக்கூட்டத்தில் ஆள் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக உங்களுக்கு நாங்கள் புதுசாக சேர் தரோம், நீங்கள் வாங்க, வரவங்களுக்கெல்லாம் சேர் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி புது ஆஃபரை, புது திட்டத்தை ஒன்று அதிமுக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ தான் சோசியல் மீடியாவில் படுபயங்கரமாக ஷேர் ஆகிட்டு இருக்குது. கூட்டத்துக்கு ஆள் சேர்த்து தலையை காட்டணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக உங்களுக்கு நாங்கள் புதுசாக சேர் தரோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கூட்டத்தை கூட்டியிருந்தா அதிமுக மேலே தப்பா அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு எழுது. ஸோ இந்த இடத்துல அப்பாவி விளிம்பு நிலை மக்களை பிளேம் பண்ணாமல் சேருன்ற ஒரு காரணத்தை சொல்லி கூட்டத்தை கூட்டாங்க பார்த்தீங்களா, அவங்க மேலே தான் நம்ம நியாயமாக கோவப்படணும். அவங்களுடைய இயலாமையை பார்த்து நமக்கு வருத்தம் தான் ஏற்படுது. சேர் கொடுத்தா மக்கள் வந்துருவாங்க அப்படின்னு வேற வழியே இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கிற அதிமுக மேல நமக்கு பரிதாபம் தான் ஏற்படுது. என்னங்க விஜயபாஸ்கர் சார், உங்களை ஹீரோ மாதிரியெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. நீங்க வரக்கூடிய ஒரு பொதுக்கூட்டம், அதுவும் கொங்கு பெல்ட், அதிமுக ஸ்ட்ராங்கான பெல்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் சுட்டு வட்டார பக்கத்துல தான் இது நடக்குது. அங்க கூட உங்களுக்கு ஆதரவா கூட்டம் கூடல அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு எழுது. இதுல இந்த கூட்டத்துல முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் பேசும்போது 2026 நிச்சயமா அதிமுக தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லியும் திமுகவுக்கு மக்கள் எல்லாம் ஓட்டே போட மாட்டாங்க அப்படிலாம் பேசியிருக்கிறாரு. இதை பார்க்கும்போது தான் மிஸ்டர் எக்ஸ் மினிஸ்டர் சார், கண்ணை திறந்து பாருங்க, உங்களுக்கு கூட்டமே கூடல, சேர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூட்டத்தை கூட்டிட்டு வந்திருக்காங்க. இந்த நிலைமையில நீங்க 2026 ஆட்சியை பிடிக்க போறீங்களா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க. இதை வச்சு பார்க்கும்போது மக்கள் மத்தியில் அதிமுகவுக்கு செல்வாக்கு குறைஞ்சிக்கிட்டே போறதை நம்மளால கண்கூடா பார்க்க முடியுது. ஸோ இனிமேலும் இந்த மாரி சேர் வித்தைகளெல்லாம் காட்டாம மக்களை எப்படி நம்ம ரீச் பண்றது, மக்களுக்கு நம்ம மேல எப்படி நம்பிக்கையை ஊட்டுறது அப்படின்னு சொல்லி பல்வேறு தொடர்ச்சியான நியாயமான செயல்பாடுகளை ஈடுபட வேண்டிய தேவை அதிமுகவுக்கு இருக்குது.